அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ வந்துங்க நந்திகேஷ் ராஷ்ட்ராலேருந்து பேசுகிறேங்க. நிஷ்பலம்னா என்ன? திக்பலமெல்லாம் உட்காந்துருந்ததுலங்க. நான் சொன்னேன்ல, நான் என்னென்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு லக்கணத்தில் புதனும் குருவும், 4ஆம் இடத்துல வந்து சந்திரனும் சுக்கிரனும், 7ஆம் வீட்டில் சனி சூரியன் செவ்வாய் வந்து 10ல் இருந்தால் திக்பலன்னு நான் சொன்னேன். இப்போ வந்துங்க அதுக்கு ஆப்போசிட். 7ஆம் வீட்டில் சனி வந்து லக்கணத்துக்கு 7ல் சனி வந்து திக்பலம். இப்போ லக்கணத்துலேயே உட்காந்துருக்கும். நிஷ்பலம் ஆப்போசிட்டுங்க. திக்பலம்னா ஆப்போசிட், சரியில்லாதுன்னு அர்த்தங்க. நேர் எதிரில் உள்ளதை குறிப்பிடணுங்க. அப்போ 7ஆம் இடத்துல சனி திக்பலம். இப்போ 1ல் சனி இருந்ததுன்னா ஒன்றும் சரிப்படாது. அமர்ந்த வீட்டில் அமர்ந்த 7ஆம் வீட்டில் திக்பலம், லக்கணத்தில் இருந்தால் நிஷ்பலம். நிஷ்பலம்னா சரியில்லாத பலன். அதே மாதிரிங்க 4ல் லக்கணத்திலிருந்து 4ல் சூரியன் செவ்வாய் இருக்கக்கூடாதுங்க. 10ல் இருக்கலாம். 4லிருந்து என்னன்னீங்கன்னா 10ஆம் இடம் தான் வரும். அப்போ 7ஆம் பருவியாக இருக்கும். 4ஆம் இடத்துலேருந்து என்னன்னீங்கன்னா இப்போ 7ஆம் இடமாக வருங்க. அப்போ லக்கணத்துக்கு 10ஆக வரும் சூரியன். அப்படி கணக்கு போடணும். 1லிருந்து என்னிங்கன்னா 7ஆம் இடமாக வரும். 4லிருந்து என்னன்னீங்கன்னா 10ஆம் வீடு 7ஆம் பருவியே வருங்க. 7ஆம் இடமாக வரும். 7ல் பாருங்கள், லக்கணத்தில் புதனும் குருவும் திக்பலம். நிஷ்பலம்னா 7ஆம் வீடுங்க. லக்கணத்துக்கு 1 2 அதுலேருந்து 7ங்க. 10ல் சந்திரன் சுக்கிரனுங்க. 4லிருந்து என்னன்னீங்கன்னா 10ஆம் இடமாக வரும். இதுதாங்க நிஷ்பலம். இப்போ பகலில் வந்துங்க சூரியனும் குரு சுக்கிரன் அதிக பலனை தருவார். அப்போ பகலில் பிறக்கிற குழந்தைங்க சூரிய தசாவோ சூரிய புத்தியோ, குரு தசாவோ குரு புத்தியோ, சுக்கிர தசாவோ சுக்கிர புத்தியோ வந்ததுனாங்கன்னா பகலில் பிறந்திருக்கணும் குழந்தை. அது அதிக பலன் தரணும். அப்போ அதிக பலன் தருவார். அப்படியும் பகலில் பலன் தருவாருன்னா மாரகமாக வரக்கூடாது, பாதகமாகவும் வரக்கூடாது. அது இருக்குது. சரம் சிரம் உபயம்னு அந்த கணக்கு பார்க்கும்போது பகல்லையே பிறந்திருந்தாலும் சூரியன் குரு சுக்கிரன் வந்து அவங்களுக்கு பாதக பலனையும் நட்சத்திர சாரம் வாங்கக்கூடாது, பாதகமோ மாரகமோ வாங்கக்கூடாது. அப்போது சூரிய தசாவும் சூரிய புத்தியோ, குரு சதா குரு புத்தியோ, சுக்கிர தசா சுக்கிர புத்தி வந்துன்னா அதிக பலன்களை தருவார். இரவில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா சந்திரன் சனி செவ்வாய் அதிக பலனை தருவார். எப்படி சந்திர தசா சந்திர புத்தியிலையோ, சனி தசா சனி புத்தியிலையோ, செவ்வாய் தசாவிலையோ செவ்வாய் புத்தியிலையோ இரவில் பிறந்த குழந்தைங்களுக்கு அதிக பலன் தருவார். அதே மாதிரி தாங்க இதுவும் பாதகமாக வரக்கூடாது, மாரக சாரமும் வாங்கக்கூடாது, நட்சத்திர சாரம். சரி, பகல் இரவு இரண்டுக்குமே புதன் பலன் தருவாருங்க. ரெண்டுக்குமே அதுவுமே வந்து அந்த குழந்தைக்கு பாதகமாக மாரகமாக புதன் பகவான் புதன் தசா புதன் புத்தி வரக்கூடாது. ஒரு குழந்தை சந்திர தசாவில் பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை சந்திர தசாவில் பிறந்தால் அது இரவில் அந்த ஜாதகர் பிறந்திருந்தால் பலன் அதிகம் தருவார். சந்திர தசாவில் ஒரு குழந்தை பிறந்தது இரவில் பிறந்துட்டா அது பாதகம் மாரகம் இல்லைன்னா அதிக பலன்களை தருவாருங்க. இதுதாங்க இது. நிஷ்பலம்னா என்ன? தான் இருந்த இடத்துக்கு ஆப்போசிட்டாக 7ஆம் இடத்துக்கு வந்து நிஷ்பலமாயிருங்க. திக்பலம் நிஷ்பலமாயிரும் பாருங்க. நன்றி, சுபங்க.